ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து குலாப் ஜாமுன் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வச்சு தான் செய்ய போறோம். அதுக்கு வந்து நம்ம மாவு ஒரு பாத்திரத்தில போட்டுட்டு, இது கூட வந்துட்டு 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணி செஞ்சா நல்லா சாஃப்ட்டா வரும் குலாப் ஜாமுன். 1 டீஸ்பூன் நெய். அத கொஞ்சம் லைட்டா பெசஞ்சு விட்டுக்கலாம். இன்னைக்கு நம்ம இந்த மாவ வந்துட்டு தண்ணி ஊத்தி கலக்க போறது இல்லங்க. பால் காய்ச்சி ஆறுன பால்ல தான் மாவ கலக்க போறோம். ஓகே. கொஞ்சம் கொஞ்சமா பால் ஆட் பண்ணிட்டு மாவ பெசஞ்சுக்கலாம். குலாப் ஜாமுன் ரெசிபிக்கு வந்துட்டு மாவு ரொம்ப அழுத்தியெல்லாம் பிசையக்கூடாதுங்க. கொஞ்சம் ஜென்டிலா தான் மாவு பெசஞ்சுக்கணும். அப்பதான் குலாப் ஜாமுன் நல்லா சாஃப்ட்டா வரும். கொஞ்சம் கொஞ்சமா பால் ஊத்தி, கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா பெசஞ்சுக்கலாம். பாருங்க ஓரளவுக்கு நல்லா மாவு பெசஞ்சு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா பால் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப டைட்டா மாவ பெசையக்கூடாதுங்க. கொஞ்சம் லூஸா இருக்கணும். நல்லா சாஃப்ட்டா இருக்கணும் மாவு பார்க்கறதுக்கே. தொடும்போதே நமக்கு தெரியும் மாவு சாஃப்ட்டா இருக்குன்ட்டு. அவ்வளோதாங்க, மாவு நல்லா பெசஞ்சாச்சு. இப்போ பாருங்க எவ்வளோ சாஃப்ட்டா இருக்கு பாருங்க. இந்த மாரி பெசஞ்சுக்கணும். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கலாம். மாவு கொஞ்சம் நல்லா புஃப்னு ஃப்ளஃபியா வரும். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா, இதுக்கு வந்து ஒரு சுகர் சிரப் சர்க்கரை பாகு ரெடி பண்ணணும். அதுக்கு நான் வந்துட்டு ஒரு கிளாஸ்ல 2 கிளாஸ் சர்க்கரை எடுத்திருக்கேங்க. அது கரெக்ட்டா இருக்கும். ஒரு 200 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதே அளவு வந்து தண்ணி 2 கிளாஸ் தண்ணி. இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊத்துனா டேஸ்ட் கரெக்ட்டா இருக்குங்க. இந்த மாதிரி ஊத்திக்கோங்க சுகர் சிரப்க்கு. அவ்வளோதான், நம்ம இப்போ ஸ்டவ்ல வச்சு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கரண்டி வச்சு அந்த சர்க்கரைலாம் கரையிற மாதிரி கலக்கி விட்டுக்கலாங்க. இதுக்கு வந்து பாகு கன்சிஸ்டன்சி வந்து கம்பி பதம் அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு சர்க்கரை கரைஞ்சு லிக்விடாக வந்தால் மட்டும் போதும். பாருங்க, இப்போ இது கூட வந்துட்டு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்தால் போதும் சுகர் சிரப். அப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட ஒரு சீக்ரெட் டிப் நான் சொல்ல போகிறேன். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த சீக்ரெட் டிப் என்னென்னா, இதில் வந்துட்டு ஒரு 4-5 ட்ராப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா அந்த சுகர் சிரப் வந்து திக்காகாது. நம்ம எப்படி காய்ச்சி வச்சோமோ அதே மாதிரி இருக்கும். ஸோ இது கூட வந்துட்டு ஒரு 4-5 ட்ராப் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கலந்துட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் மாவு நல்லா ஊறி வந்துருச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும் மாவு. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா, குலாப் ஜாமுனுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். ஓகே. கையில் நெய் எடுத்துக்கிட்டு நெய் தடவிட்டு உருட்டினோம்னா நல்லா அந்த விரிசல் இல்லாமல் சாஃப்டாக வருங்க குலாப் ஜாமுன் உருண்டை. ரொம்ப அழுத்தியெல்லாம் உருட்டக்கூடாதுங்க. லைட்டாக மசாஜ் மாதிரி அந்த உருண்டையை உருட்டிகிட்டே இருந்தோம்னா நல்லா ஷைனிங்காக வரும். அந்த மாதிரி உருட்டிக்கணும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி பண்ணோம்னா கரெக்டாக வரும். இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு லைட்டாக மசாஜ் மாதிரி அந்த உருண்டையை உருட்டிகிட்டே இருந்தோம்னா விரிசல் இல்லாமல் அழகாக வரும். இதே மாதிரி நம்ம எல்லாம் செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாம் உருட்டியாச்சு.
இப்போ நம்ம இதை வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்துட்டு ஓவர் சூடாலாம் இருக்கக்கூடாதுங்க. ஒரு 50% தான் எண்ணெய் காஞ்சிருக்கணும். அந்த ஸ்டேஜ்லேயே வந்துட்டு நம்ம குலாப் ஜாமுன் உருண்டைகளை அதில் ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சு நம்ம வேக வச்சோம்னா மேலே இருக்கிறதெல்லாம் கரிஞ்சிடும், உள்ளே வேகாமல் போயிடும் மாவு. ஸோ ஸ்லோவாக வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வேக வச்சோம்னா நல்லா அழகாக கலராக வரும். ஒரு மிதமான சூட்டில் எண்ணெய் இருக்கும்போது குலாப் ஜாமுன் உருண்டைகளை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்ல கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணோம்னா எல்லா இடத்துலையும் வந்து நல்ல கலர் வரும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட குலாப் ஜாமுன் எக்ஸாக்ட் கலர் வந்துடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட குலாப் ஜாமுன் உருண்டைகள் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகிடும். இப்படியே எடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். எவ்வளோ நல்லா அழகாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே சுகர் சிரப்பில் ஆட் பண்ணோம்னா அந்த சுகர் சிரப்பை நல்லா இழுத்துக்கோங்க. பாருங்கள், சுகர் சிரப்பில் நம்ம செஞ்சு வச்சுருக்க குலாப் ஜாமுன் உருண்டைகளை ஒவ்வொன்றா சேர்ந்து ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாமே செஞ்சு எடுத்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். ஃபைனலி நம்மளோட குலாப் ஜாமுன் ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க. எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. கையில் தொடவே இல்லை, அதுக்குள்ளே கட் ஆகிடுச்சு. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது குலாப் ஜாமுன். இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.